திருநாங்கூர் கருட சேவை 11 திவ்யதேச பெருமாள்களின் தெய்வீக தரிசனம். அன்பார்ந்த பக்தர்களே, தை அமாவாசை மௌனமும் நினைவும் நிறைந்த நாள். அந்த மௌனத்தின் மறுநாள் பூமியே அதிரும் அளவுக்கு பக்தி, இசை, கோஷம், ஆனந்தம் ஒன்றாக பொங்கும் நாள். அந்த நாள்தான் திருநாங்கூர் கருட சேவை. இன்று நாம் அறியப் போகிறோம். திருநாங்கூர் என்றால் என்ன? ஏன் 11 பெருமாள்கள் ஒரே இடத்தில்? கருட சேவை எதற்காக? தை அமாவாசையோட என்ன தொடர்பு? வாருங்கள் இந்த வைணவ தெய்வீக பயணத்திற்குள். திருநாங்கூர் திவ்ய தேசங்களின் புனித மண். சீர்காழி அருகே காவேரி வளம் சூழ்ந்த ஒரு புனித பகுதி. அதுதான் திருநாங்கூர். இந்த ஒரே பகுதியில் 11 திவ்யதேச பெருமாள் கோயில்கள், 108 திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான தொகுப்பு. ஒவ்வொரு கோயிலும் ஒரு தனி தத்துவம், ஒரு தனி லீலை. தை அமாவாசையும் ஆன்மீக மாற்றமும். தை அமாவாசை முன்னோர்களை நினைக்கும் நாள், அகந்தையும் கரையும் நாள், மனம் சுத்தமாகும் நாள். அந்த மௌனத்துக்கு பிறகு மனிதன் இறைவனை நேரில் காண தயாராகிறான். அதனால்தான் தை அமாவாசை மறுநாள் பெருமாள் தானே வெளியே வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தருகிறார். இதுவே கருட சேவையின் ஆன்மீக அர்த்தம். புராண கதை. சிவனின் கோபமும் பெருமாளின் லீலையும். ஒரு காலத்தில் சிவபெருமானின் அம்சமாக பிறந்த பாசுராசுரன் மிகவும் அகந்தை கொண்டவனாக மாறினான். அவன் தேவர்களை துன்புறுத்தினான், யாகங்களை அழித்தான், பூமியை நடுங்க செய்தான். தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். மகாவிஷ்ணு பாசுராசுரனை அழிக்க திருநாங்கூர் மண்ணில் 11 வடிவங்களில் தோன்றினார். அந்த 11 வடிவங்களே இன்று நாம் வழிபடும் திருநாங்கூர் 11 திவ்யதேச பெருமாள்கள். பாசுராசுரன் வதம் செய்யப்பட்டதும் சிவபெருமானின் கோபம் தணிந்தது. கருடன் பெருமாளின் வாகனம். வேகம், தைரியம், பக்தி இவற்றின் உருவம். பெருமாள் கருடன் மீது ஏறி பக்தர்களை காண வருவதுதான் கருட சேவை. அன்று பெருமாள் அரசன் அல்ல, காண வரும் தந்தை. திருநாங்கூர் கருட சேவை நிகழ்ச்சியின் காட்சி. தை அமாவாசை மறுநாள் விடியற்காலை நாதஸ்வரம் வேதகோஷம் ஒரே இடத்தில். 11 கருட வாகனங்கள், 11 பெருமாள்கள், 11 திவ்ய தேசங்கள். பக்தர்களின் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும் தருணம் அது. 4000 திவ்ய பிரபந்தமும் ஆழ்வார்கள். இந்த நிகழ்ச்சியில் 4000 திவ்ய பிரபந்தம், திருமங்கையாழ்வார் பாசுரங்கள் ஒலிக்கும். திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் பெருமாள்களை தன் உயிராக பாடினார். அதனால் இந்த கருட சேவை ஆழ்வார் இதயத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்வது, அகந்தை அழிந்தால் அருள் வரும், மௌனத்திற்கு பின் தரிசனம் கிடைக்கும். பெருமாள் தூரத்தில் இல்லை, நம்மை காண வருகிறார். அன்பார்ந்த பக்தர்களே, திருநாங்கூர் கருட சேவை ஒரு திருவிழா அல்ல, அது பெருமாளின் கருணை நடை. அது பக்தனின் பூரண தரிசனம். அது தை அமாவாசையின் பூர்த்தி. இந்த நிகழ்ச்சியை மனதார நினைத்தாலே பெருமாளின் அருள் கிடைக்கும். இந்த தெய்வீக கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். திருநாங்கூர் பெருமாள் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.